ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஒரு வெப்சைட் வந்து ஏஐ மூலயமா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வெப்சைட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், ரெடி பண்ண வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் மீன்ஸ் லைவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ கண்டென்ட் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஒரு டொமைன் நேம் அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி ChatGPTயில் ப்ராம்ப்ட் எழுதி அதை வந்து நம்ம வந்து லவபிள் அப்படின்றது ஒன்று இருக்குது, வின்சர்ஃப் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வின்சர்ஃப் வச்சு நம்ம வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுலேருந்து சில ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு, பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். ஸோ இப்போ ஃப்ரீ டொமைன் எப்படி வாங்குறது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ freenom.com அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் இவங்க வந்து சில டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎல்டி அப்படின்னா .com .in இந்த மாதிரி டொமைன் நேம்ஸ் கடைசியில் வருது இல்லைங்களா, இந்த .com அப்படின்றது அதை வந்து இவங்க ஃப்ரீயாக தருவாங்க, ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்டட். லெட்ஸே இது வந்து டாக்ஸி வெப்சைட் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், டாக்ஸி YT ஹசூர் .tk எதுனா ஒரு டொமைன், உங்களுக்கு பிடிச்ச டொமைன் நேம் போட்டுக்கோங்க. .tk அப்படின்றது என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா .tk .ml GA CF அண்ட் GQ. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற டொமைன்ஸ். மிச்சது போனீங்க அப்படின்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டொமைன் தான் தேவை இல்லையா. ஸோ அதனால் நான் இப்போ TK எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த freenom.com அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ அதை வந்து செக் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். பட் கரண்ட்லி இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 or 2 days மெயின்டெனன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இப்போக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் நாட் டு வரி, நீங்கள் ஒரு 2 days கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மீன்வைல் நம்ம இது ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டொமைன் இருந்தது. ஃப்ரீனா எனக்கு அனதர் ஒரு 3-4 days ரினியூ ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டொமைனில் இந்த b2bwebs.online அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து நான் இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெப்சைட்டை வந்து நான் இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமைன், இப்போ ஃப்ரீநாம்லேருந்து நீங்கள் டொமைனும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டிங் வந்து யூஸ்வலாக நம்ம மல்டிபிள் பிளேசஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் ஹோஸ்டிங்கர் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இல்லை ஒரு நியூவாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அமௌண்ட்டை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஹோஸ்டிங்கர் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். இந்த மாதிரி ஹோஸ்டிங்கர் பேஜ், மெயின் பேஜ் போயிட்டு இப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதை பண்ணுறேன். மேக் ஷுர் அந்த ரெஃபரல் கோட் மூலிமா போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. ஸோ இப்போ போயிட்டு நான் 12 months சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம அந்த கூப்பன் கோடு போடாமல் போட்டிங்க அப்படின்னா 2600 ப்ளஸ் சம்திங் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2100 rupees அப்படி வருது. ஸோ ஒரு வருஷத்துக்கு. ஸோ இப்போது நான் இதை வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கேட்கும். நீங்கள் வந்து இப்போது இனிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் கிரியேட் அ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இல்லை கிரியேட் அ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ், ஹோஸ்டிங்கர், வெப் பில்டர், அப்புறம் இங்கே நார்மலாக எம்டி, பிஹெச்பி, HTML வெப்சைட் அப்படின்ட்டு இருக்கு. நம்மளது பார்த்தீங்கன்னா HTML வெப்சைட். ஸோ அதனால் அந்த இது கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ். நான் இங்கே வந்து இந்தியா மட்டும்தான் இப்போ டார்கெட் என்னோட சர்வர் இருக்குது அப்படின்னு நினச்சதுனால நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கரோட ஒரு பேசிக் இனிஷியல் செட்டப் வந்து நடக்கும். இதுதான் வந்து உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ், விச் மீன்ஸ் ஒரு ஹோஸ்டிங் அப்படின்றது தானாக செட்டப் நடக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே இப்போ சி பேனல் ரெடி ஆகிடுச்சு. இது சி பேனல் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஹெச் பேனல் அப்படின்னும் சொல்லலாம். சி பேனல் அப்படின்றது செப்பரேட் ப்ரொவைடர், அது வந்து காஸ்ட் ஆகும். இது ஹெச் பேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கரே வந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து டொமைன் வந்து இது பண்ணிட்டேன், பட் ஆனால் அங்கே நேம் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்னும் மேப்பிங் ஆகலை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து டொமைன் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த புதுசாக நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா டொமைன், அது வந்து இப்போ நேம் சர்வர்ஸ் வந்து மேப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த டொமைன் வந்து அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நான் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேசி டொமைனில் இருக்குது. கிரேசி டொமைன்ஸில் போயிட்டு அந்த டொமைனுக்கு நேராக நீங்கள் வந்து மேனேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டொமைன் ப்ரொவைடராக இருந்தாலும் பரவாயில்ல, நேம் சர்வர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம்னு இருக்கும், இல்லைனா டிஎன்எஸ் செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேம் சர்வர்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, NS1 NS2 அப்படின்ட்டு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணிவிட்டு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி எடிட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம லேட்டான பின் அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங்கர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த டொமைன் மேப்பிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4th ஸ்டெப்பும் முடிஞ்சுது. க்ளவுட்ஃபேர் நான் யூஸ் பண்ணலை, டேரெக்டாகவே நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் க்ளவுட்ஃபேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக க்ளவுட்ஃபேர் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம ChatGPTயில் இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வெப்சைட் கிடச்சிது, ஃப்ரீ டொமைன் ஃப்ரீ நாம் வந்து இதாகலை. ஸோ க்ளவுட்ஃபேர் இப்போக்கி நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து செப்பரேட் ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அது இது பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓவரால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தலாம். எடுத்துக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகிறேன். ஸோ கேஸ்கேட் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி கேப் ரைட்ஸ் இதுதான் வந்து என்னோடய ஃபைல்ஸு. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த public.html தான் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் பை ஃபைல் சூஸ் பண்ணுறேன். இந்த 3 ஃபைல் சூஸ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைட் இன்னும் ப்ரொபகேட் ஆகலை. ஒன்ஸ் ப்ரொபகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சைட் வந்து இங்கே விசிபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், b2bwebs.online அப்படின்றது ப்ரொபகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே நம்மளோட டிஎன்எஸ் சர்வர் வந்து கரெக்டாக மேப் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னமும் இங்கே காட்டிகிட்ருக்கு, பட் ஸ்டில் நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா b2bwebs.online அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம இந்த AI மூலியமாக வின்சர்ஃப் மூலியமாக க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அதில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ லோக்கலில் அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரால் ஆகும், இதாகும். காண்டாக்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பேஸில் இருந்து லைவ் பண்ணுற வரைக்கும் ஃபுல் ஸ்டெப்ஸ் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதனா கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ நீட் எனி அதர் டீட்டெயில்ஸ், இல்லை எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியணும், இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். And thank you so much.